ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிண்டு பிளாக்ஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நாங்கள் போடுற வீடியோக்கும் நீங்கள் மேலும் மேலும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, லைக்ஸ் கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதில் முக்கியமான கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவான கமெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து குறை சொல்லுவாங்க பார்த்தா யாருமே குறை சொல்லலை, எல்லாருமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ அது நாங்கள் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ அது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு ரிவ்யூலாம் வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நல்ல ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் தான் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நல்லபடியாக ரீச் ஆகும். நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை நம்பி தான் அங்கே இருக்கோம், நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய மக்களுக்கு ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சீரியஸாக வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிஜமாக நல்ல ஒரு வியூஸ் போச்சு. அதே மாதிரி வந்து நல்ல ஒரு கமெண்ட்ஸும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். யார் எல்லோரும் பண்ணிக்கலாம் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி கூட இருந்து நல்லா சப்போர்ட்டிவாக எங்களுக்கு நல்லா இருந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ போட்டோம்னா அதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது வந்து நேற்று யாரெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணால் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு கூட ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க பார்க்கலாம் வியூஸும் போயிருக்காது, நல்லபடியாக வியூஸும் போயிருக்கு. அதே மாதிரி பார்க்குறவங்களும் சரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், லைக்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு எங்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு குறை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் சொல்கிறதுனா நாங்கள் போடுற வீடியோவில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் சரியில்லை, ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி நீங்கள் போடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள், எதாவது சொல்லுங்கள், எதாவது நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் நேற்று மட்டும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். நாலுலேருந்து சமையல் வீடியோ திருப்பியும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சண்டே லைவ் வரும்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலியோட. அது டைமிங் மட்டும் இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல. டைமிங் மட்டும் டிசைட் பண்ணிகிட்டே சொல்கிறோம். ஏன்னா சண்டே வந்து எல்லார் வீட்லையும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து எல்லாருமே ஃப்ரீயாக இருக்க நாள். அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க, சமையல்லாம் வேலையெல்லாம் இருப்பீங்க. அதனால் நம்மளுக்கு எந்த டைம்னா வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு ரீச் ஆகும். அதனால் வந்து நாங்கள் சண்டே மட்டும் டைமிங் என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் சண்டே பார்த்துட்டு சொல்லுங்கள். அதையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் வந்து நாங்கள் லைவுக்கு வரோம். நீங்கள் தான் பார்த்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மோட்டிவாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம எது தோணுதோ நம்மளுக்கு தோணுச்சா மட்டும் பண்ணால் போதும், சரிங்களா? மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு யோசிக்க தேவையில்ல. ஏன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது, ஆனால் மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்றத அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், நீங்கள் மற்ற யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன தோணுதோ பாரு. ஒரு தடவைக்கு 10 தடவை இல்லை, ஒரு தடவை யோசிச்சாலே போதும். நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம தாராளமாக நம்ம பண்ணலாம். அது தப்பு சரி நம்மளுக்கு ரைட்டாக இருக்குமா? நம்ம எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம வெற்றி தோல்வின்றது நம்ம பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம பண்ணாமலே வந்து தோல்வினா அது தோல்வியில் போய் முடியாது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த பண்ணுமா, அதை நம்ம பண்ணாமல் மட்டும்தான் அது வெற்றியாக தோல்வியான்றது தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் அந்த வெற்றிக்கான சக்ஸஸ் நம்ம கிடைக்கும். இன்னும் தோல்விக்கான சக்ஸஸாக நம்ம கிடைக்கும். நம்ம தோல்வி அடைஞ்சால் தான் இன்னொரு விஷயம் மேலும் கற்றுக்க முடியும். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது சுத்தமாக எங்களுக்கு எதுவுமே வியூஸ் கிடையாது. ஆனால் இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூஸ், நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர், நல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அப்படின்னும் போது நம்ம வெற்றியை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், சரிங்களா? மற்றவங்க என்ன யோசிப்பான்றதை விட்டுட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்மளுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் யோசித்தா மட்டும் போதும். நம்ம லைஃப்பில் தாராளமாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம், ஓகேங்களா? மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதை விட்டு நம்மளை பற்றி யோசிப்போம். வேறு எதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு தடவை யோசித்தாலே போதும், அந்த விஷயம் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ என்னையே எடுத்தனா கூட ஒரு விஷயம் பண்ணுறது நான் நிறைய யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் மற்றவங்களுக்காக இது பண்ணோம், இருக்கிறது ஒரு லைஃப், நம்மளுக்காக நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படின்றது தான் யோசிச்சு ஆரம்பிச்சது எல்லாமே, சரிங்களா? அதனால் இது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் வந்து அவர் ரொம்ப யோசிக்கிறதுனால அவருக்கு இதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவர் என்கிட்ட கேட்குறது, இதுமாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா அதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு. நீங்கள் பண்ணாமலே சக்ஸஸ் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அது ஆகாது, நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும்
நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு. அதனால் நல்லபடியாக எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஒரு நல்ல மோட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சும்மா நார்மலாக ஒரு ஸ்பீச் எடுத்தாலும் சரி, ஓகேங்களா? எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி கேட்க முடியாமல் நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் தான் இது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இன்னொரு விஷயம் ஒன்ஸ் அகைன் சொல்கிறோம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். அதனால் கூட இருந்து நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக வரும். குக்கிங் வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ, நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக தான் நல்ல வீடியோ தான். இப்போ இதுக்கு முன்னாடி போட நல்ல நல்ல வீடியோ இல்லைன்னு சொல்ல வரல அவங்க. இதோட பெட்டரான வீடியோ வரும் தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிடிச்சதே வீடியோ பார்த்து பிடிச்சதே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நான் இந்த சீரியஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் வரும்னு நிஜமாக நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் வரணும், லைக்ஸ் கமெண்ட் ஷேர் வரணும்னு எதிர்பார்க்குறோம். போகிற வீடியோஸ் வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. ஆனால் நேற்று கண்டிப்பாக நினச்சதோட நல்லா பெட்டராகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வர ஸ்டேஜ். அதனால் எங்களுக்கு வந்து யாருக்குமே அடையாளம் தெரியாது. இவங்களாம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் எங்களோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இப்போது ஃப்ரீயாக இருக்க டைம் தான் இந்த வீடியோ எடுத்துலாம் போட முடியும். ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். அந்த டைமில் சின்ன ஒரு கேப் கிடைக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட முடியும். அதனால் அது ஒரு சின்ன ஒரு எஃபெக்டாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் எங்களோட இது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Once again, subscribe the Shindu Vlogs, likes and comment and share friends. Okay friends. Bye friends. Okay friends. Thank you. Nandri.